ஒரு வழியா அதிமுக கூட்டணி அவங்களோட தொகுதி பங்கீட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்கப்பா. ஆமாங்க. இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்குறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காரு. இதுல பாஜகவுக்கு இந்த தடவ 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. பாமக கட்சிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அமமுக கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுல இன்னும் அதிமுக கூட்டணியில உள்ள ஒரு சில கட்சிகளுக்கு இன்னும் எவ்வளவு தொகுதிகள் அப்படின்றத அறிவிக்கல. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த தொகுதிகளை அறிவிப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். போன எலெக்ஷன்ல கம்பேர் பண்ணும்போது போன எலெக்ஷன்ல பாஜக கட்சிக்கு 20 தொகுதிகள் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த தடவை 7 தொகுதிகள் அதிகமாக்கி 27 தொகுதிகள் பாஜக கட்சிக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதே போன தேர்தல்ல பாமக கட்சிக்கு 23 தொகுதிகள் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த தடவை 5 தொகுதிகள் கம்மியாக்கி பாமக கட்சிக்கு 18 தொகுதிகள் தான் கொடுத்திருக்காங்க. இதே அமமுக கட்சி தினகரன் அவர்கள் எங்களுக்கு 12 தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவரோட கோரிக்கையை ஏத்துக்கிட்ட மாதிரி ஒரே ஒரு தொகுதியை மட்டும் கம்மி பண்ணி 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இப்ப ஓவராலா இந்த தொகுதி பங்கீடு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, அதிமுக கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத உணர்த்துதுங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பாருங்க அதிமுக கூட்டணி எப்படி சிதறி போய் கிடக்கு, இதே திமுக கூட்டணி பாருங்க, திமுக கூட்டணி தான்ப்பா பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்கு, அவங்களுக்குள்ள நல்ல எல்லாரும் இணக்கமா வந்திருக்காங்க, உள்ள ஒரு சில ஒருசல் போக்கு இருந்தாலும் அது வெளியவே தெரியல பாத்தீங்களா, ஆனா அதிமுக கூட்டணி பாருங்க அங்கங்க பிரிஞ்சு போய் கிடக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி நம்ம பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப அதிமுக கூட்டணி என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, எங்க கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லப்பா, எங்க கூட்டணியில எல்லார்கிட்டையும் சுமூகமான உறவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுதி பங்கீட சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதே பாருங்க திமுக கூட்டணியில இன்னுமே தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை போய்க்கிட்டே தான் வந்திருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பக்கம் 6 தொகுதி கேட்குறாங்க. விசிகாக்கு இன்னும் எத்தனை தொகுதிகள் ஒதுக்குறாங்க அப்படின்றதே தெரியல. இன்னுமே பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணி ஆளா நாங்க தொகுதி பங்கீட முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி பங்கீட முடிச்சிருக்காங்க. இப்போ உள்ள ஆன் டேட்டுக்கு அதிமுக கூட்டணி தாங்க பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. இப்ப அதிமுக கூட்டணியோட தொகுதி பங்கீட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.